நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரை போலீசார் அதிரடியா கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம்தான் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பரபரப்பாகவும் வைரலாகவும் பேசப்பட்டுட்டு வருது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் அவர்கள் வந்து திடீர்னு ஒரு வீடியோ வெளியிட்டார். ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து இன்டர்வியூக்கு போயிருக்காரு. அங்கே வந்து என்னை வந்து அடிச்சு துன்புறுத்துனாங்க, என்னை வந்து ரூம்ல போட்டு லாக் பண்ணிட்டாங்க, என்னை வந்து கொலை பண்ண பார்க்குறாங்க, என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. ஸோ இது வந்து ரொம்பவே வைரல் ஆச்சு. என்னன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் போற இடத்துலலாம் பிரச்சனை உருவாக்க வரமாட்டாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் ஒரு இன்டர்வியூ போயிருந்தாரு ஒரு யூடியூப் சேனலுக்கு. அங்க போயிட்டு வந்து அங்க கேமரா உடைச்சிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு அவர் அட்டகாசம் பண்ணாரு. ஆனா இவர் வீடியோல வந்து என்ன வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்றாங்க, எனக்கு தேவையில்லாத கொஸ்டின் கேட்டு வந்து என்ன ரொம்பவே டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாரு. அந்த வீடியோக்கு வந்து அந்த யூடியூப் சேனல் தரப்புல இருந்து அவர் வந்ததுல இருந்து போனது வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் முதற்கொண்டு வந்து வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே வைரலா போயிருந்துச்சு. அந்த வரிசையெல்லாம் இப்ப மறுபடியும் ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூக்கு போயிட்டு அங்க வந்து பெரிய பரபரப்பு உண்டாக்கி இருந்தாரு. ஸோ இதனால வாட்டர்மெலன் ஸ்டார் போற இடம் எல்லாமே கண்டிப்பா அடாவடி பண்ணாம வரமாட்டாரு. ஸோ அந்த வகையில தான் இப்போ ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. ஒரு நபர்கிட்ட ₹1,00,000 கேட்டு மிரட்டி இருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில தான் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரை கைது பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபுல்லா பார்த்துடலாமா? ஸோ இப்போ வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகருக்கு அறிமுகம் தேவையே இல்லை. அவரை தெரியாதவங்க யாருமே கிடையாது. அதாவது ஒரு நடிப்பு மூலமா ஃபேமஸ் ஆகுறாரோ இல்லையோ, தற்பெருமை மூலமா வந்து அதிகமா ஃபேமஸ் ஆயிருக்காரு. எஸ், என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஒரு பீக்ல இருந்தாங்க. ஒரு சில பேர்லாம் திடீர்னு வந்து ட்ரெண்டிங்ல வந்தாங்க. ஆனா அவங்கெல்லாம் நம்ம பார்க்குறப்போ அவங்க வந்து திறமையால வந்தாங்களா அப்படின்னு கேட்டா, அவங்க பண்ணக்கூடிய ரீல்ஸ் வந்து கொஞ்சம் கோமாளித்தனமா பண்றது. அது மட்டும் இல்லாம நடிப்பே வரலனா கூட எனக்கு ரொம்பவே நடிப்பு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் குடுத்து, அந்த இது மூலமா வந்து ஃபேமஸ் ஆனாங்க. ஸோ அதுல ஒருத்தர் தான் நம்மளுடைய வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவர்கள். இவர்கிட்ட நம்ம இப்ப போய் கேட்டா கூட என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு நல்லா நடிக்க தெரியும், எனக்கு ஈக்குவலா இந்த தமிழ்நாட்டில இந்த இந்தியாவிலேயே யாருமே நடிக்க மாட்டாங்க, ஏன் நடிகர் திலகம் நம்மளுடைய சிவாஜி கணேசன் அவர்கள் கூட ஏன் அளவுக்கு நடிக்கவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் அவர் தற்பெருமை பேசிப்பாரு. இவர் வந்து ஃபேமஸ் ஆன சீன் எது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்மளுடைய நடிகர் சூர்யா அவர்கள் கஜினி திரைப்படத்துல தர்பூசணி பழம் சாப்பிட்டுக்கிட்டே இந்த அவங்களுடைய வேலையாட்களை வந்து போன்னு சொல்ற சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருந்தாரு. ஸோ அது வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்ல வந்துச்சு. யாருடா இவர் இப்படி ஃபன்னா பண்ணிட்டு இருக்காரு, கோமாளித்தனமா பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மீம்ஸ் போடுறது, அப்புறம் வந்து அவரை கலாய்க்கிறது, ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சீன் வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்ல வந்ததுக்கு அப்புறமா வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து அவருக்கு அவராகவே நான் தான் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே அவர் வந்து பேர் வச்சுக்கிட்டாரு. இதுல வந்து நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து எல்லாத்துலயுமே இன்ட்ரோ கொடுப்பாரு. ஸோ நான் உங்க வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுப்பாரு. ஸோ இது வந்து மற்றவங்களுக்கு கொஞ்சம் காண்டா தான் இருக்கும். என்னடா இவர் இப்படின்ற மாதிரி பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஸோ இப்படி இருந்தாலுமே இவருக்கு வந்து நிறைய வந்து இன்டர்வியூஸ் அதுக்கப்புறமா வர ஆரம்பிச்சது. இப்படி இந்த ட்ரோல் மூலமா ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறமா இவருக்கான இன்டர்வியூஸ் அப்படிங்கிறது நிறைய வர ஆரம்பிச்சது. ஸோ இன்டர்வியூக்கு போன இடத்துல கூட நிறைய பிரச்சனைகளை சந்திக்காம வரமாட்டாரு. அதாவது வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் எந்த இடத்துக்கு போனாலும் அங்க பிரச்சனை இல்லாம வீடு திரும்ப மாட்டாரு. கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வருவாரு. ஸோ அங்கே போகிற இடத்துல வந்து நீங்கள் இந்த கொஸ்டின்லாம் கேட்கக்கூடாது, நான் சொல்கிற கொஸ்டின் தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. அதே நேரத்தில் எனக்கு ஃபேவராக தான் நீங்கள் பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறது. இப்படிலாம் பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணிட்டு தான் வருவார். இவருக்கு வந்து நம்மளுடைய பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து வந்துச்சு. அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து கடந்த சீசனில் போயிருந்தார். பிக் பாஸ் சீசன் 9ல் போயிருந்தார். அப்போ வந்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, சே உங்களுக்கு வேறு ஆட்களே கிடைக்கலையா, இப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் உள்ள போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் கொஞ்ச நாள் போக போக வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு வந்து கொஞ்சம் நிறைய வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா பாவம்பா எல்லாருமே அவரே டார்கெட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா கொஞ்ச நாள் இன்னும் போக 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 அவருடைய ஆக்டிவிட்டி வந்து யாருக்குமே பிடிக்கல. கொஞ்சம் லவ் மாதிரி ட்ரை பண்றது, கேவலமா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவரையுமே எல்லாரும் வெறுக்க ஆரம்பிச்சாங்க. அங்கேயும் போயிட்டு நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரவே புகழ்ந்து தள்ளிட்டு இருந்தாரு. அவருமே 48 நாட்களுக்குள்ள வெளியேறிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா குக் வித் கோமாளிக்கு போனாரு. அங்கே போயிட்டு என்ன மாக்காப்பா ஆனந்த், கானா வினோத், அப்புறம் புகழ் எல்லாருமே அடிச்சு துன்புறுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அந்த கம்ப்ளைண்ட் தொடர்பாகவும் விசாரணை நடந்துச்சு. அப்போ மாக்காப்பா அவர்களுடைய தரப்புல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, அங்க வந்து செட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்கிட்ட வந்து இவர் தவறான முறையில் பேசினதுனால தான் நாங்க வந்து அவரை திட்டினோம். பட் அடிக்கலாம் இல்லை, இவர் வந்து ரொம்பவே வேணே பழி போடுறாரு, பண்றதெல்லாம் இவர் பண்ணிட்டு எங்க மேல பழி போடுறாரு அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுமே குற்றச்சாட்டு முன் வச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு ஓஞ்சி அடங்கி போறதுக்குள்ள இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ போயிருந்தாரு. அங்கே போயிட்டு வந்து வீடியோ எடுத்து போட்டுட்டு என்னை வந்து அடைச்சு போட்டாங்க, ரூமில் அடைச்சு போட்டு கொலை பண்ண பார்க்குறாங்க, என்னை வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க, என்னை அடிக்கிறாங்க, என்னை கொலை பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக வீடியோ போட்டார். என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் ரொம்பவே வந்து பரபரப்பாக போச்சு. ஸோ அதை வந்து பெருசாக யாருமே கண்டுக்கல.
ஸோ அப்போ வந்து இது தொடர்பாக வந்து புகார் கொடுத்துருக்கேன், என்னை வந்து டார்ச்சர் பண்ணது தொடர்பாக புகார் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் வந்து ஒரு வீடியோவும் போட்டிருந்தார். அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கீழ்ப்பாக்கம் G3 காவல் நிலையத்தில் தான் நான் வந்து புகார் கொடுத்திருந்தேன். அங்க உதவி ஆய்வாளர் வந்து என்னோட புகாரை வாங்காம அதை வந்து கிழிச்சு போட்டுட்டாரு. அந்த யூடியூப்போட ஓனர் வந்து ரொம்பவே பணக்காரரு. அவர்கிட்ட வந்து 10 அட்வொகேட் வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு பணபலத்தை பயன்படுத்தி இவங்களை வந்து விலைக்கு வாங்கிட்டாங்க. இவங்க வந்து என்னை வந்து அடிச்சு துன்புறுத்தினாங்க. என்னோட கம்ப்ளைண்ட் வாங்கிக்காம என்னதான் அடிச்சு துன்புறுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம அங்க காவல் ஆய்வாளரும் சரி, உதவி ஆய்வாளரும் சரி என்னோட கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கவே இல்ல. அந்த யூடியூப் ஓனருக்கு சப்போர்ட்டா தான் பேசினாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கு இடையில தான் இப்போ இந்த பிரச்சனையை வந்து வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ இதனால யூடியூப் சேனல் தரப்புல இருந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணி வந்து அந்த வீடியோவை டெலீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ தான் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் வந்து, நீங்க இந்த வீடியோவை டெலீட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ₹1,00,000 தரணும். அந்த ₹1,00,000 தரது மட்டுமே இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கொலை மிரட்டலும் விடுத்திருக்காரு. அப்படின்ற மாதிரி அந்த யூடியூப் வந்து ரன் பண்ணக்கூடியவர் வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் இப்போ வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. என்னன்னா வீடியோ டெலிட் பண்ணணும் அப்படின்னா நீங்க எனக்கு ₹1,00,000 கொடுங்க, இல்லைன்னா வந்து அப்படின்னு சொல்ற மாதிரி கொஞ்சம் மிரட்டுற மாதிரி பேசியிருக்காராம். ஸோ இது தொடர்பா காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரை வந்து போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. இவர் வந்து மதுரைக்கு இருந்திருக்காரு. ஸோ மதுரைக்கு வந்து தனிப்படை போலீசார் அங்கிருந்து போய் அவரை கைது பண்ணி சென்னைக்கு அழைத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால தான் இந்த விஷயத்தினால தான் இவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. இவர் வந்து சும்மா இருந்த பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க வந்து என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறதும் சரி, உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததும் சரி, உங்களுக்கானது தனி சுதந்திரம் தான். ஆனா நீங்க தேவையில்லாம உங்களுக்கு வந்து நீங்க ட்ரெண்டிங்ல இருக்கணும், எப்ப பார்த்தாலும் உங்களை வந்து எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது தேவையில்லாத வேலைகளை பண்றப்போ அது உங்களுக்கே தான் பிரச்சனையா முடியும் அப்படின்னு எல்லாருமே அவங்க ஒரு சில கருத்துக்கள் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகருக்கு வந்து அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு. அவர் வந்து கோமாளித்தனமா பண்ணாலும் அவருக்கான கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது யாருக்கும் வருமானு தெரியாது. அவ்வளோ ஒரு நம்பிக்கையா இருப்பாரு. நான் பண்றது சரிதான் அப்படின்றதுல வந்து கரெக்டா இருப்பாரு. அப்படி இருந்தவருக்கு வந்து அடுத்தடுத்து விஜய் டிவி மூலமா நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு. பிக் பாஸ், அப்புறம் குக் வித் கோமாளி அப்படின்னு வாய்ப்புகள் வந்துச்சு. ஆனா வந்து அவரே வந்து அவரோட வாயை வச்சு கெடுத்துக்கிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் சேனல்ஸ்க்கு இன்டர்வியூ போறவராது ஒழுங்கா இருப்பாருன்னு பார்த்தா அங்கேயும் ஒழுங்கா இருக்க மாட்டாரு. போற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உண்டு பண்ணிட்டு வந்துடுறாரு. ஸோ அது வந்து உண்மையாவே நடக்குதா, இல்லாட்டா வந்து அவரை டார்கெட் பண்றாங்களா அப்படிங்கிறத தாண்டி அவருக்கு வந்து இந்த கான்ட்ரவர்சி அப்படிங்கிறத வந்து மாட்டிக்கிட்டு ஒரு பிரச்சனையில வந்து சிக்கிக்கிறாரு. ஸோ இதை கொஞ்சம் அவர் அவாய்ட் பண்ணியிருந்தாருன்னா கரெக்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கருத்துக்களாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதையும், அவர் வந்து இப்படி கைது செய்யப்பட்டது அவர் வந்து கைது செஞ்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.